உன்னால் ஒரு அஞ்சலி கொடுக்க முடியுமா? உன்னால் ஒரு நாயகன் கொடுக்க முடியுமா? உன்னால் ஒரு பாம்பே கொடுக்க முடியுமா? உன்னால் ஒரு அலைப்பாயுதை கொடுக்க முடியுமா? உன்னால் வந்து ஒரு ஓகே கண்மணி கொடுக்க முடியுமா? செக்கச்சிவந்தவானம் கொடுக்க முடியுமா? உன்னால் வந்து ஒரு பொன்னியின் செல்வன் கொடுக்க முடியுமா? நான் வந்து மௌனராகத்தில் ஆரம்பித்து நான் சொன்னேன், சார் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். பேசும்போது மரியாதையாக பேசணும். அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர். ஒரு தடவை ஸ்லிப் ஆச்சுன்னா அது வந்து தோல்வி கிடையாது. அது அவருடைய கரியரில் ஒரு சின்ன ஒரு அதில் கூட டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர்கிட்ட நீ அஸ்டண்டாக போய் சேர்ந்து அதான் அந்த வன்மத்து தான் எனக்கு கோவம் வருது. ஒருத்தர் ட்வீட் போடுறான், நீ போயிட்டு லோகேஷ் கனகராஜ்கிட்டையும் இவர்கிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நீ எவன்டா நீ? உனக்கு அவருடைய லெஜெண்டரி தெரியுமா? அவருடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி தெரியுமா? அவருடைய சாதனைகளை பற்றி தெரியுமா? இந்தியன் சினிமாவில் இருக்கிற பல ஹீரோக்கள் சொல்கிறது நான் மணி சாரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. கண்டிப்பாக ஒரு அமீர் கான் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, மணி சாரோட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. மணி சாரோட ஒர்க் பண்ணுறது மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. நீ எவன்டா? உனக்கு என்னடா கிரெடிபிலிட்டி இருக்குது? அவரை பற்றி பேசுறது உனக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? ஒரு திரைப்படம் என்பது உன்னை ரிவியூவில் பார்த்துட்டு இல்லை, உனக்கு பிடிக்கல, ஏன் வந்து படம் பார்க்குற? பார்க்காத. உடனே வந்து படம் பார்க்க சொன்னா, படம் பார்த்து வந்து நீ வந்து ட்வீட் இருக்குன்னு சொல்லி ட்வீட் போடுவியா? நான் அந்த ஆளுங்களுடைய ட்வீட்லாம் பார்க்குறேன், இவெல்லாம் யாருன்னா கிரெடிபிலிட்டி இல்லாத ஆளுங்க.